பாப்பா இன்னொரு தபா கேள. பொம்மி எனக்கு ஒரு பாட்டு போட. பாப்பா மெல்லமா பேசு, அப்பதான் அதை எடுத்துக்கோ. பொம்மி எனக்கு ஒரு அம்மா சாங் போடு. போறானே, இது ரிப்பேர் ஆயிடுச்சு போல. நான் அப்பா வாங்கி கொடுத்த டாய்ஸ் வச்சு விளையாட போறேன். பாப்பா ஒரு நிமிஷம் இங்க வா. பாப்பா நீயே போய் உன்னோட துணிய வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு வந்துரு, சரியா? சரி ராணி. ஏய் பாப்பா இப்ப கூட உன்னாண்ட கேட்டுச்சு, ஏன் பேசவே இல்ல? ராணி, உலகத்துல இருக்க என்ன ஹியூமன் பேசினாலும் எல்லாரோட குரலையும் அடையாளம் தெரிஞ்சு பதில் சொல்ற மாதிரி தான் என்ன டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி எந்த குரலும் கேட்கல. அந்த குழந்தையோட கையில ஆயுள் ரேகையே இல்லம்மா. அந்த பாப்பாவோட ஜாதகம் இறந்தவங்களோட ஜாதகம் மாதிரி இருக்கு. ஏ ராணி, நீ கூட விளையாட வரியா? இல்ல பாப்பா நான் வரல. சரி நீ இங்கே விளையாடு, எனக்கு துணி துவைக்கிற வேலைலாம் இருக்கு. சரி. என்ன தமன்னா, அந்த குட்டி சாத்தான் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருக்கும் பிபி தலைக்கேற மாதிரி பண்ணிட்டான். ஆமாங்கா, நான் கூட அது சித்தார்த்துக்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். தமன்னா, இது வரைக்கும் அந்த ராணி தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கான்னு பார்த்தா இந்த பொண்ணு அவளுக்கு மேல இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். இருங்க வரேன். இதை எப்படியாவது அவ தனியா விளையாடுறப்ப குடுத்துட்டா போதும். அவளை இங்க இருந்து விரட்டணும், அதுக்கு வழி சொல்லுன்னு கேட்டா அவளுக்கு விளையாடுறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. இது பாக்குறதுக்கு தான் பபிள்ஸ் விட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த டியூப 4 தடவை வாயில வச்சு ஊதுனாலே போதும். இதோட முனையில நான் வீரியமான மயக்க மருந்து தடவிருக்கேன். இதுல அவ வாய வச்சு ஊத ஊத மயக்க மருந்து உள்ள போய் மயக்கமாயி விழுந்துரும். அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சதும் அவ உடம்பு பயங்கரமா கொதிக்கும். அவ என்னமோ ஆயிடுச்சோன்னு பயந்து வீட்டை விட்டே ஓடிடுவா. இது பெரியவங்களுக்கு கொஞ்சம் வாயிலையோ மூக்குலையோ பட்டுச்சுன்னா மயக்கம் வர அனஸ்தீஷியா கொடுத்த மாதிரி வாயை கொளறிடும். அப்படின்னா குழந்தைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சித்தப்பா, தனியா இருக்கும்போது நீங்க தான் இதை அதுகிட்ட கொடுக்கணும். இந்தாங்க சித்தப்பா, அவசர கொடுக்க மாதிரி இதையும் வாயில வச்சு ஊதிராதீங்க. ஐயோ, ஒரு தடவை பட்ட பாடே போதும் தமன்னா. மறுபடியும் அரபோத நாய் கணக்கா என்னால சுத்திக்கிட்டு இருக்கலாம் முடியாது. நான் வைக்க மாட்டேன். சரி தமன்னா, அவ எங்க இருக்கான்னு பார்த்து நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன்.
அந்த குழந்தையோட கையில ஆயுள் ரேகையே இல்லம்மா. ராணி, உலகத்துல இருக்க எந்த ஹியூமன் பேசினாலும் எல்லாரோட குரலையும் அடையாளம் தெரிஞ்சு பதில் சொல்ற மாதிரி தான் என்ன டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி எந்த குரலும் கேட்கல. என்னது இது? நாம வந்து நிக்கிறது கூட தெரியாம ராணி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அம்மா ராணி, அம்மா ராணி. தாத்தா, என்னம்மா ராணி, நான் வந்தது கூட தெரியாம என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தாத்தா, பார்த்தா தெரியல, மிஷின்ல துணி துவைச்சு போட்டுன்னு இருக்கிறேன். துணியே மிஷின்ல போட்டிருக்க சரி, ஆனா சுவிட்ச் ஆன் பண்ணாதானே அது துவைக்கும். ஐயோ, நான் ஒரு புத்தி கெட்டவ, சுவிட்ச் ஆன் பண்ணாமலே இருக்கிறேன். என்னம்மா என்னவோ மாதிரி இருக்க? எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் தாத்தா கிட்ட சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல தாத்தா, நேத்து நம்ம வீட்டுக்கு அந்த பரமேஸ்வரி அம்மா வந்தாங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். அவங்க இங்க வந்ததுல என்னம்மா பிரச்சனை? ஐயோ, அந்த அம்மா சொன்னதை சொன்னா எல்லாரும் டென்ஷன் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல ஒரு பெரிய போர்க்களமே நடக்க போகுது, யுத்த காண்டமே ஆரம்பிக்கும்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற பாப்பாக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பொம்மி அக்கா இறந்ததுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் மட்டும் மர்மமா மறைஞ்சிருக்கிறத அவங்க சூசகமா சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என் பக்கத்துல இருக்கிற அந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். அம்மா ராணி, அம்மா ராணி, தாத்தா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்ல தாத்தா, இந்த வீட்ல பொம்மி அக்கா இறக்க சொல்ல நடந்த விஷயத்துல ஏதாவது ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க மறைச்சிருக்கிறீங்களா? ஏமா ஏமா இப்படி கேக்குற? இல்ல தாத்தா, சும்மாதான் கேட்டேன். நீ எதை பத்தி கேக்குறன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மட்டும் இல்ல, எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்ன தாத்தா அது? உனக்கும் சித்தார்த்துக்கும் பரிகார கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நம்பூரி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாரு தெரியுமா? அது உனக்கு ஞாபகம் இருக்காமா? அதுவும் நீ பொம்மியா அப்ப நடிச்சுக்கிட்டு இருந்த. ஆமா தாத்தா, ஞாபகம் இருக்குது. அதுக்கு பின்னால ஒரு பெரிய உண்மை இருக்குமா? என்ன தாத்தா அது? அத இங்க வச்சு பேச வேண்டாம், வீட்டுக்கு வெளியே போய் பேசுவோம். வாமா. சரி தாத்தா. அம்மா ராணி, பொம்மி இறந்த பிறகு வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பரிகாரம் எதுவும் பண்ணணுமோங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டோம். பொம்மிக்கு கண்டனுக்கு யாகம் பண்ணணும்னு சொன்னாரு அந்த நம்பூதிரி. அவரை அஞ்சலை வீட்டுக்கு வர சொன்னாமா. அவரும் வந்தாருமா. உட்காருங்க. உன் பேர் என்ன? சாமி, உங்களுக்கு தான் பொம்மியை நல்லா தெரியுமே. அவங்களே சொல்லட்டும். பொம்மி. மறுபடியும் அவங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா இன்னொரு தடவை சித்தார்த்த பொம்மி கழுத்துல தாலி கட்ட சொல்லணும். நம்ம பார்வைக்கு அது பல முறை நடந்தா மாதிரி இருக்கும். இருந்தாலும் இப்ப நடக்க போற கல்யாணம் பரிபூர்ணமா நடந்தா இவங்க ரெண்டு பேருடைய தோஷங்களும் பரிபூர்ணமா விலகி போயிடும். அவரு உங்க எல்லார் முன்னாடி இத சொல்லிட்டு என்கிட்ட தனியா பேசணும்னு என்ன கூட்டு போனாரே, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா தாத்தா. அந்த நம்பூதிரி என்ன தனியா கூட்டிட்டு போய் என்ன சொன்னாரு தெரியுமா?
பாப்பா, ஆ? என்ன அங்கிள்? உனக்கு விளையாடுறதுக்கு ஒண்ணு கொடுக்கட்டுமா? என்னது? அதுவா, நான் வெளியே போயிருந்தேன். அப்போ பபுள்ஸ் விடுறத பார்த்தேன். அந்த நேரத்துல நீ தான் எனக்கு ஞாபகத்துல வந்த. அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா. இது ஏன் நம்மள இப்படி பாக்குது? ஒருவேளை நம்ம பிளான் இதுக்கு தெரிஞ்சிடுச்சோ? என்ன, நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன நம்பிக்கை இல்லாம கேக்குது? ஆமாம் பாப்பா, நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, கொடுங்க. ஜாலியா இதை வச்சு ஊதி விளையாடு. என்ன, எனக்காக இதை நீங்க ஒரு தடவை ஊதி காமிக்கிறீங்களா? இது என்ன நம்மள ஊத சொல்லுது? போன வாட்டி பட்ட பாடே பத்தாதா? இல்ல இல்ல இல்ல, இதை நான் உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். நீ தாம்மா இதை ஊதி விளையாடணும். அப்புறம் இதை இங்க வச்சு ஊதக்கூடாது, மொட்டை மாடிக்கு போய் தான் ஊதணும். அப்பதான் நல்ல கலர் கலரா பபிள்ஸ் பறக்கிறத பார்க்க முடியும். தாத்தா என்ன சொன்னார் தாத்தா? சொல்றேம்மா. நீங்க வயசுல பெரியவர், உங்ககிட்ட நான் இப்படி கேட்கறேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? பொம்மி இறந்தது நிஜம். அதை மறைக்க நீங்க வேற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டீங்களே. சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் உங்களை ஏமாத்தணும்னு இன்னைக்குமே நினைச்சதில்ல. திடீர்னு அஞ்சலை உங்களை வர வச்சதும் எனக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லை. ஆனாலும் அப்புறமா உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்னு இருந்தேன். இந்த பொண்ணு பேரு ராணி, ரொம்ப நல்ல பொண்ணு. பாவம், அனாதை. அவளுக்குன்னு யாருமே இல்லை. உங்களுக்கு அஞ்சலை, சித்தார்த்னு வீட்டில் இருக்கிற எல்லார பத்தியுமே தெரியும். பொம்மி இறந்துட்டான்னு தெரிஞ்சா இவங்க எல்லாரும் உடைஞ்சு போயிடுவாங்க. குறிப்பா சித்தார்த் என்னாவான்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. அதோட இந்த கேஸ்ல இருந்து சித்தார்த்தை காப்பாத்தத்தான் நான் ராணியே கூட்டிட்டு வந்தேன். நடக்க இருந்த விஷயம் வேற, ஆனா நடந்த விஷயம் வேற. என்ன சாமி என்ன சொல்றீங்க? அது உங்களுக்கு தெரிய வேண்டாம், அதை விடுங்க. ஆனா காலம் ஆன ஆட்டத்துல பொம்மியை காவு எடுத்துருச்சுன்னு நினைச்சேன். பொம்மி போனதுக்கு அப்புறம் அவ செய்ய வேண்டியதை யாரு செய்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா பொம்மி மாதிரியே ஒரு பொண்ணை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அப்போ அது ஏதோ ஒரு கணக்க போட்டிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ராணிக்கும் உங்க பேரனுக்கும் பரிகார கல்யாணம் பண்ணலான்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். ஏன்னா ராணிக்கும் சித்தார்த்துக்கும் நேரடியா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இல்ல. அதான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவ நிரந்தரமா இங்கேயே தங்கிட்டா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும். சரியா சொன்னீங்க. காலமும் அப்படிதான் முடிவு பண்ணிருக்கு. நீங்க இத்தனை நாள் எத்தனையோ கோயில்களுக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதோட புண்ணியம்தான் இவ உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. தாத்தா, அப்போ நீங்க தெரிஞ்சதா சொல்றீங்களா? ஆமா ராணி. ஆனா இதுல என்ன தாத்தா உண்மை மறைஞ்சிருக்குது? நீ அவர் சொன்னதை கவனமா கேட்டியாமா? ஒரு வார்த்தை விட்டுருக்காரு, அது என்னன்னு தெரிஞ்சுதாமா? ஒரு வார்த்தையா? அது என்ன தாத்தா? அதாம்மா எனக்கும் தெரியல. நல்லா யோசிச்சு பாரு. தமன்னா, நீ கொடுத்த பபிள்ஸ அந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட கொடுத்து மேல மொட்டை மாடியில போய் ஊதி விளையாட சொல்லிட்ட. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல மொட்டை மாடிக்கு போய் ஊதி மயங்கி விழ போகுது. எப்படியோ இந்த வீட்டை விட்டு அது போய் தொலைஞ்சா போதும். எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு ஒட்டு கட்டிக்கிட்டு வேற இருக்கு. அதை போட்டு கொடுத்துட்டு நம்மளையே மறைக்க வேண்டியது. எல்லாம் நம்மள சொல்லணும். கண்ட நண்டு செண்டெல்லாம் நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்கு.
தாத்தா, அவரு சொன்னதுல ஒரு உண்மை மட்டும் மறைஞ்சிருக்குதுன்னு தெரியுது. என்னம்மா சொல்ற? அவர் உங்களாண்ட நடந்திருக்கிற விஷயம் வேற, நடந்த விஷயம் வேறன்னு சொல்லியிருக்கிறாரு. அத நீங்க அவராண்ட கேட்டதுக்கு அது உங்களுக்கு தெரிய வேணான்னு சொன்னார்ல. ஆமா ராணி. அது மட்டும் இல்ல தாத்தா, காலம் ஆடின ஆட்டத்துல பொம்மிய காவு வாங்கிச்சுன்னு நினைச்சேன். ஆனா பொம்மி செய்ய வேண்டியத இனி யார் செய்வாங்கன்னு நினைச்சேன்னு சொன்னார்ல. ஆமாம்மா சொன்னாரு. ஆனா பொம்மி மாதிரியே ஒரு பொண்ணை கொண்டாந்து உங்களாண்ட சேர்த்துருக்கிறேன்னு சொன்னார்ல. அப்போ காலம் ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்னாரா? அதுலதான் தாத்தா உண்மை மறைஞ்சிருக்குது. ஆமாம்மா, நீ சொன்னது சரிதான். எனக்கு இது அப்ப தோணவே இல்லை பாரு. தாத்தா, அதுக்கப்புறம் அவர் ஏதாவது உங்களாண்ட சொன்னாரா? இல்லம்மா, அவரு அதுக்கப்புறம் இது சம்பந்தமா எதுவுமே சொல்லல. தாத்தா, உங்களாண்ட அவரோட நம்பர் இருக்குதா? இருக்குமா? போன் போட்டு கொடுங்க. சரிக்கா, நான் போய் அந்த குட்டிச்சாத்தான் ஊதிடுச்சா என்னன்னு பாத்துட்டு வரேன். இருங்க சித்தப்பா, நானும் வரேன். சரி, வா வா வா, போயிட்டு வாங்க. அப்பா, இன்னையோட அந்த குட்டி சாத்தானோட கதை தீர்ந்தது. ஆமாமா. டேய், என்னடா அது? இங்க பபிள்ஸ் எல்லாம் வருது. ஆமாமா. அந்த பொண்ணு ஊதுறது இது வரைக்கும் வருதுன்னா அப்ப இன்னும் அதுக்கு எதுவும் ஆகலன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எவ்வளவு வருது பாரு. ஆமாமா. போய் பாரு. மனு, மனு, எனக்கு ஏதோ மாதிரி இருக்குடா. தலை எல்லாம் சுத்துதுடா. ஒரு மாதிரி சுத்துதுடா. தமன்னா, அந்த டியூப்ல தானே மயக்க மருந்து இருக்குன்னு சொன்னா. இது என்னடா? சாமி, நான் தான் ராணி பேசுறேன். தெய்வநாயகத்தோட பேத்தி. பொம்மையக்கா மாதிரியே இருப்பனே. தெரியுதுமா, சொல்லு. சாமி, தாத்தா என்னாண்ட சில விஷயத்த சொன்னாரு. ஆனா சில விஷயத்த மறைச்சிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியணும் சாமி. என்னம்மா திடீர்னு இதெல்லாம் கேக்குற? ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? இப்ப நீ தனியா தானே இருக்க? தாத்தா பக்கத்துல தான் இருக்கிறாரு. சரிம்மா, நீ கொஞ்சம் தள்ளி வந்து பேசு. சரிங்க சாமி. தாத்தா, இங்க டவர் சரியா கிடைக்க மாட்டுது. நான் பேசுறது அவருக்கு சரியா கேட்கலையா? நான் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசிட்டு வந்துடுறேன். சாமி, நான் தனியா வந்துட்டேன், சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப எதுக்கு இந்த விஷயத்தை பத்தி கேக்குற? சாமி, எங்க வீட்டுக்கு ஒரு பாப்பா வந்திருக்குது. அதுக்கும் அந்த உண்மைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு நேத்து எங்க வீட்டுக்கு பெரிய கைரேகை பார்க்க வந்தவங்க சொன்னாங்க. அதோட இங்க பெரிய யுத்த காண்டமே நடக்க போதுன்னு சொன்னாங்க சாமி. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. அந்த பாப்பா யாரு? சாமி, அந்த பாப்பா யாருன்னே தெரியல. ஆனா நீங்க சொல்லாம விட்ட அந்த உண்மைக்கு பின்னால ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு தான் கேட்டேன். இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்குமா. எந்த உண்மைய இவ்வளவு நாள் நான் மறைச்சி வச்சிருந்தனோ அத காலம்தான் இப்போ வாயால கேட்க வச்சிருச்சு. சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்ல. பொம்மி இறந்ததுக்கு பின்னால ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்றேன்.